வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாலே போதும். இப்போது இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், வறுத்த வேர்க்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை இல்லைன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சின்னதாக தக்காளி கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் அரைச்சிருக்கோம், அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொத்தமல்லியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு கொத்தமல்லியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை கிளறிக்கலாம். இது சின்ன கடாயாக இருக்கிறதால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் இப்போது மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் எடுத்திருக்க இந்த சாப்பாடு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எப்போதும் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. அதிகமாக காரமாக இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.